ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஆமாம், வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது போய் அப்போ பைத்தியக்காரிங்க வந்து சுடிதார்லாம் டைட்டாகுன்னு சொல்லி தையல் பிடிச்சிட்டு இருக்கு. அப்படி பாருங்க, இது வேறு வீடியோ வேறு பிடிக்காதீங்களா பைத்திய இதா. என்னது நோஜாரோட பேசிட்டு இருக்கிறீ? இங்க பாருங்க, இப்படிங்க அப்படிங்க. இது என்னது? விஜய்னா எப்பவுமே கலகலப்பா இருக்கணும். அப்படியே அப்படியே உள்ள இருந்து அப்படியே வெளியே வரணும்ல, தெரிஞ்சுக்கோ. வலி வெறுமை இப்போ கையூட்டு மேலே வாந்தி, கையூட்டு வாந்தி மேலே எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடல. ஹாய் எல்லாரும் எப்படி? ஹாய் 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 ஹாய். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க பாப்பா வந்து இங்க பார்த்தீங்களா? இங்க பாருங்க, வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சுடிதார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போத மாட்டேங்குதுங்க. எல்லாம் வந்து லூஸா இருக்குது. அதனால வந்து அதெல்லாம் பிரிச்சு டைட் பண்ணி போட்டுக்கலாம். எங்க பாப்பா வந்து லூஸ் ஆகுதா முதல்ல தையில பிரிச்சுதுக்குதாமா. எல்லாம் போட்ட பக்கம் போல துணி கிழிஞ்சிர மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு டைட் ஆயிட்டு வருது. கம்முனேரு, எம்எல்ஏல எந்த தப்புமே கிடையாது, துணி மேலதான் தப்பு. தொப்போமா தின்னு உடம்பு பெரிதாயிட்டே இருக்குது. உடம்பு ஏறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? திங்கிறத முதல்ல கம்மியா தின்னு. இதெல்லாம் வாலிப வயசு. வாலிப வயசு அது. இது யானை ஆகிற வயசு. யானை மிதிச்சா என்ன ஆகும் தெரியுமா? யானை மிதிச்சு எல்லாம் ஆல்ரெடி வெளியே வந்து தான் கிடக்குது. எல்லாம் அங்கங்க மீச்சு எல்லாம் வெளியே வந்து இங்க வார ஒரு மூட்டையே கிடக்குது. இது எல்லாமே நான் பிரிச்சா வேணும். நீ வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு வந்து பிரிக்கிற வழி இந்த மூட்டையில பூரா தையல் பிரிக்கிறாங்க, பூரா அந்த துணி தான் கிடக்குது. அங்கே இதான் பத்திரம் பத்தி வச்சிருக்கு. மூட்டையில துணி வச்சிருக்குதுங்களா? அந்த மூட்டையில ஒன்னு ரெண்டு துணி வந்து உள்ள பூதுங்க. அப்புறம் இன்னும் 2-3 துணி எல்லாம் வந்து உள்ள பத்த மாட்டேங்குது. எல்லாம் வந்து டைட்டா இருக்குது. அதனால பிரிச்சு வச்சுட்டோம்னா பிரிச்சு உட்காந்து மாங்கன்னு பிரி. நான்லாம் பிரிக்க மாட்டேன், எனக்கு வேற வேலை இல்லையா? நான் வேலைக்கு போக வேண்டாமா? உனக்கு பிரிச்சு கொடுத்துருந்தா வேலைக்கு போக வேண்டாமா? பைத்தியே துணி கோந்து மாங்க பிரிச்சுட்டே இரு. திங்கிறத முதல்ல கம்மியா தின்னு உடம்புலாம் ஏறாது. அப்ப தையல் பிரிக்க வேண்டிய வேலை இருக்காது. அப்ப டக் பிடிக்க வேண்டியது எப்படி வாங்கி வாக்கனே கொடுத்துட்டேன், தின்னுட்டு இருக்கிறோம். இங்க பாத்துங்க, நல்லா கேட்டுங்க. நான் நிறைய சுடிதார் எடுத்து கொடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலரை. அந்த சுடிதார் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறேன். அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு ஒரு டைம் போடும், அப்புறம் 2வது டைம் போடாது. அப்புறம் 2வது டைம் போடுறப்ப அதுக்கு டைட்டாக மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப டைட் ஆகுது மாமா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருது. நிறைய சுடிதார் அந்த மாதிரி ஆசையாக எடுத்து கொடுத்த சுடிதார்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு டைம் போடுவேங்க, 2வது டைம் போடும்போது டைட் ஆயிரும். அதனால அது பிரிச்சு தான் போடுவேன். இதெல்லாம் வந்து போட்டு நான் வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி, எதுக்கு கொஞ்சம் வந்து டைட்டா இருக்குது, பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு ஓரம் அடிச்சா கூட சரி, அப்பனாச்சும் நம்மளுக்கு உள்ள ஊந்துருமுல்ல அப்படின்னு ஒரு ஐடியா தான். நிறைய துணி பிரிக்கிறாங்க, நம்ம பிரிச்சுட்டு போறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. பாப்பா, நீ எல்லா துணி பிரிச்சுட்டு இந்த மூட்டையெல்லாம் பிரிக்கிறதுக்குள்ள உனக்கு சாயந்தரம் ஆயிரம் நினைக்கிறேன். என்ன நீ பிரிச்சுட்டு அந்த துணியில இருக்கிற துணி பூரா சுடிதார் தான். எனக்கு தெரியாது எனக்கு. சரி, எல்லாரும் வந்து நினைச்சுக்காதீங்க என்ன அக்கா பன்னீர் போட்டு ரெட்டச்சடை போட்டு கொண்டு இப்பதான் வீடியோ பண்ணி முடிச்சுங்களா? அதனால பண்ணியே முடிச்சோம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். சரி, ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய். நன்றி வணக்கம். ஆதரவு தாருங்கள் விஜய் திவ்யா யூடியூப் சேனல் சார்பாக அங்க கேட்டுக்கொள்கிறோம்.